சரி, எஸ்கே பாடின மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? அவர் எப்படி வந்தாரு? ஏன்னா பேசிக்கா அவரும் ஒரு லிரிசிஸ்ட், நீங்களும் ஒரு லிரிசிஸ்ட். ஸோ அந்த கவிஞர்களுடைய டிஸ்கஷன் எப்படி இருக்கும்? இல்லை ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அவர் வந்து வராரு பாடுறதுக்கு. அப்போ வந்து சும்மா இன்ட்ரோ ஆகிப்போம்ல. இப்போ இன்ட்ரோ ஆகும்போது ஆனால் நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னோடனே, ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோமா எங்கே அப்படின்னோடனே, நான் வந்து 6th படிக்கும்போது நீங்கள் வந்து ஸ்டாண்டப் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அப்போ ஷோ ஒன்று பண்ணீங்க, அந்த ஷோவில் நான் வந்து அங்கே ஆனுவல் டேயில் ஆடிட்டு இருந்தேன். ஏய் எனக்கு எப்படா ஞாபகம் இருக்கும், என்னடா இன்ட்ரடக்ஷன். இல்லை அது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக ஜோவில் ப்ரிவியூ ஷோவில் மீட் பண்ணியிருக்கோம். அதுதானே நீ ஃபஸ்ட்டு சொல்லியிருக்க. உருகி உருகி இல்லை அதான் அதுதானே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கீங்க, என்னடா இன்ட்ரடக்ஷன். இல்லை இல்லை சாரி, அதுலேருந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்தே தப்பாயிடுச்சு. ஸோ 2 பேரும் பக்கத்து பக்கத்து காலேஜ். அவர் ஜே நான் வந்து அதுலேருந்து, அதாவது ட்ரிச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜ் எல்லாருக்கும் தெரியும், ஒரு சில காலேஜ் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு காலேஜில் நான் படித்தேன். ஆனால் காலேஜ் பண்ணுறது பைபாஸில் இருக்கும் சிலது. ஆமாம்மா, உண்மையிலுமே அதில் எல்லா காலேஜுமே பைபாஸில் இருக்கும் திருச்சி பொறுத்தவரைக்கும். பட் ரொம்ப நல்ல காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலேஜில் தான் படித்தேன். ஏதோ சொன்ன பக்கத்து பக்கத்து காலேஜ் அதெல்லாம் சரி சரி ஓகே ஓகே. ஆனால் அதை நீ இன்ட்ரோ கொடுத்துருக்க வேணாம் தெரியுமா? இல்லை சாரி அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம். அவருக்குமே லிரிக்காக படிச்சுட்டு செம ஜாலியாக தான் இருந்துச்சு. வாங்க உடனே டேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. ஸோ அவரோட அந்த ஒரு 1 hour to 2 hours ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஃபன் மேக்ஸாக இருந்தது. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.